வாழைக்காய் பஜ்ஜி நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் கோகோனட் சட்னி. 2 டிஷ்ஷுமே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிரேட்டரில் இதை நல்லா மெல்லிஸாக தின் பீஸாக பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா வாழைக்காவும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைக்காவை சீவி எடுத்த உடனே அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். தண்ணியிலேருந்து வாழைக்காவை எடுத்து ஒரு கிச்சன் க்ளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்தளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு. 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு சரியான பதமாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கலர் நல்லா வரும்னு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸ்பூனில் எடுத்து இப்படி கோடு போட்டோம்னா இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை ஒன்று அதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பஜ்ஜியை அதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதேமாரி அரிசி மாவு இல்லாட்டியும் கொஞ்சம் தோசை மாவு இருந்தால் தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். பஜ்ஜி நல்லா ஒப்பி வரும். தோசை மாவு சேர்த்தாக்கா நல்லா ஒப்பி வரும். தோசை மாவு சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயில் சலசலப்பு அடங்கிடும். அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு பேட்சும் போட்டுடுறேன். நம்ம அந்த பஜ்ஜி மாவு கூட கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி சேர்க்காமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். சடனாக ஏதாவது கெஸ்ட்டு வந்தாக்கா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை பஜ்ஜி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமிக்ஸ் பவுடர் 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அந்தமாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி சட்னி வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். உடச்சக்கல்ல சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக புளிப்புக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கோகனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு.
நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி, அதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் கோகோனட் சட்னி, ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.